அம்மா வீட்டுக்கு போகிறதுனாலே ஒரு சந்தோஷம் தான். கடகடன்னு கிளம்பிடலான்ட்டு கிளம்பியாச்சு. ஆனால் போயிட்டு வந்து 4 டேஸ் ஆகுது. இன்றைக்கி தான் வீடியோ போடுறேன். வீட்டுக்கே வந்தாச்சு. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் வாங்கி வச்சுருந்தேன். சரி இதுக்கப்புறம் இதை வச்சுட்டு போனால் வேஸ்ட் ஆகிடும், நம்ம வரத்துக்கு ஒரு 4 டேஸ் ஆகிடுமேன்ட்டு ப்ரெட் ஆம்லேட் தான் போட்டு கொடுத்துட்டேன் பசங்களுக்கு. பெரிய பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டில் ஜாம் தடவி கொடுத்துட்டு சொன்னாங்க. சரி சின்ன பாப்பாவுக்கு வந்து ப்ரெட்டும் பாலும் ஊற்றி அப்படியே டோஸ்ட் மாதிரி பண்ணிடலான்ட்டு அதையே நானும் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருந்தேன். அம்மா வீட்டுக்கு போகிறதுனா ஒரு ஜாலி தான். உடனே கிளம்பணும், எது எப்படி இருந்தாலும் சரி டக்குன்னு இருக்கிற வேலைகள்லாம் செஞ்சு வச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 4 டேஸ் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று, அதையும் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட வேண்டியது தான். மண்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு வந்தே ஆகணும், ஏன்னா எக்ஸாம் இருக்குது. அதனால் வந்து மண்டே மார்னிங் எப்படியாவது மண்டே மார்னிங்கில் சாட்டர்டே ஈவினிங்கே வந்து வீடு வந்து ரீச் ஆகிடணும்னு முடிவு பண்ணிட்டு தான் வீட்டிலேருந்து கிளம்பணும். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜாமை தடவி 2 பேரையும் கடகடன்னு கிளப்பி விட்டாச்சு. என் பொண்ணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம். அங்கே போனால் ஜாலியாக விளையாடலாம் இல்லையா, இங்கேயோட அங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகணுன்ட்டு ரொம்ப ஆசைப்படுவா. சரி அதனால் பசங்களை சீக்கிரமாக ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் இருக்கிற எல்லா வேலையும் கொஞ்சம் செஞ்சுட்டு போயிட்டேன். ஏன்னா 4 டேஸ் அப்படியே விட்டுட்டு போயிட்டுனா வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போகிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சிடலான்ட்டு ஒரு 2 பாத்திரம் இருந்தது, அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கழுவி வச்ச பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டேன். பஸ்ஸில் பார்த்திங்கன்னா பசங்க 2 பேரும் ஒரே தூக்கம். நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.